Hi students, நம்ம last classல unit number 13ல இருக்கக்கூடிய important question 5 mark questions பார்த்தோம். இன்னைக்கு classல என்ன பார்க்க போறோம்னா unit number 11ல இருக்கக்கூடிய important questions பார்க்க போறோம். So unit number 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா carbon and its compounds தான் வந்துட்டு இந்த unit name. So இந்த chapter நம்ம என்ன பார்க்கோம்னா organic compounds அப்படின்னா என்ன, அந்த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் IUPAC ரூல்ஸ் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் அந்த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்ப்போம். ஸோ எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னா என்ன, அதோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி டிட்டர்ஜென்ட், சோப் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டர் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஆன்சர் பார்க்க போறோம். என்னென்ன டீட்டெயில்னு பாருங்க பேஜ் நம்பர் 171ல லாங் ஆன்சர் கொஸ்டின்ல தேர்ட் கொஸ்டினும் ஃபிஃப்த் கொஸ்டின் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர் ஃப்ரம் சுகர் கேன். ஸோ சுகர் கேன்ல இருந்து எத்தனாலை எப்படி மேனுஃபேக்சர் பண்றோம், ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனால் பத்தி எழுதணும். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீனிசைசிங் ஆக்ஷன் ஆஃப் த சோப். ஸோ சோப்போட மெக்கானிசம் எப்படி வந்துட்டு சோப் வந்துட்டு கிளீன் பண்ணுது, ஒரு திங்கை வந்துட்டு கிளீன் பண்ணுது, இல்லாட்டி ஒரு கிளாத்தை வந்துட்டு கிளீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொல்றாங்க மெக்கானிசம் ஆஃப் கிளீனிசைசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ சோப்போட கிளீனிங் மெக்கானிசத்தை பற்றி எழுதணும். இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த் டீட்டெயில். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இந்த 2 டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம்னா ஹவு இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர் ஃப்ரம் சுகர் கேன். ஸோ சுகர் கேன்ல இருந்து எத்தனால் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 163ல இருக்கு. பாருங்க பேஜ் நம்பர் 163ல மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் ஆன்சர். மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனால் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பாருங்க. எத்தனால் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் by the fermentation of molasses, which is the byproduct obtained during the manufacture of sugar from the sugar cane. So இண்டஸ்ட்ரீஸ்ல எத்தனால எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா fermentation process. ஸோ எதை ஃபர்மெண்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மொலாசஸை வந்துட்டு ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மொலாசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பை ப்ராடக்ட், அதாவது வந்துட்டு சுகர் கேன்ல இருந்து சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் தான் வந்துட்டு மொலாசஸ். ஸோ இந்த மொலாசஸை ஃபர்மெண்ட் பண்ணி தான் இந்த எத்தனாலை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. Molasses is a dark colored syrupy liquid left after the crystallization of sugar from the concentrated sugar juices. ஸோ molasses அப்படிங்கிறது என்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர்ல சிரப்பி லிக்விடா இருக்கும். இது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர், அதாவது வந்துட்டு சுகர் கேன் ஜூஸ்ல இருந்து சுகரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிறிஸ்டலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிரப்பி லிக்விட் டார்க் கலர்ல இருக்கும். அதைத்தான் என்ன சொல்றோம்னா மொலாசஸ் அப்படின்னு சொல்றாங்க. மொலாசஸ் இஸ் எ டார்க் கலர்டு சிரப்பி லிக்விட் லெஃப்ட் ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர் ஃப்ரம் த concentrated sugar cane juice. Molasses contain about 30% of sucrose which cannot be separated by crystallization. ஸோ மொலாசஸ்ல பார்த்தீங்கன்னா 30% வந்துட்டு சுக்ரோஸ் இருக்கும். அந்த சுக்ரோஸை கிறிஸ்டலைசேஷனால நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால் பை த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஸோ அதை வந்துட்டு எத்தனாலா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மொலாசஸை வந்துட்டு டைல்யூட் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். ஸோ அந்த டைல்யூஷன்ல நைட்ரஜன் சோர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஈஸ்ட், அதில் வந்துட்டு ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ், அதை வந்துட்டு டிஸ்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் மூலமா நம்ம வந்துட்டு எத்தனால வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எத்தனால் எப்படி இண்டஸ்ட்ரீஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் பை த ஃபர்மெண்டேஷன் ஆஃப் மொலாசஸ் விச் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் த சுகர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சுகர் கேன். ஸோ சுகர் கேன் ஜூஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சுகரோட பை ப்ராடக்ட் தான் மொலாசஸ். அந்த மொலாசஸ் எப்படி இருக்குன்னா அப்பியரன்ஸ்ல இட் இஸ் டார்க் கலர்டு சிரப்பி லிக்விட்
left after the crystallization of sugar from the concentrated sugarcane juice. So molasses contain about 30% of sucrose which cannot be separated by crystallization process. It is converted into ethanol by the following steps. So first step பாருங்க, dilution of molasses. First வந்துட்டு molasses வந்துட்டு dilute பண்ணுவாங்க. Molasses are first diluted with water to bring down the concentration of sugar to about 8 to 10%. So first வந்துட்டு molasses வந்துட்டு dilute பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்றதுக்காக. ஸோ சுகரோட கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வாட்டர் கூட டைல்யூட் பண்ணுவாங்க. எவ்வளோ % கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 to 10% வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டைல்யூஷன் ஆஃப் molasses அப்படின்னு பார்க்கும்போது molasses is first diluted with water to bring down the concentration of sugar about 8 to 10%. So சுகரோட கான்சன்ட்ரேஷனை வாட்டர் வச்சுட்டு டைல்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். ஸோ இப்போ அந்த டைல்யூட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொலாசஸ்ல நைட்ரஜன் சோர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அதான் சொல்றாங்க molasses usually contains enough nitrogenous matter to act as a food for yeast during the fermentation process. So fermentation processல பார்த்தீங்கன்னா molasses வந்துட்டு enough nitrogenous matters இருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டுக்கு ஃபுட்டை கொடுக்கறதுக்காக அந்த நைட்ரஜீனியஸ் மேட்டர் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா fermentation processல. If the nitrogen content of the molasses is poor, it may be fortified by the addition of ammonium sulfate or ammonium phosphate. Suppose அந்த நைட்ரஜன் கண்டென்ட் அந்த மொலாசஸ்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப புவரா இருந்துச்சு அப்படின்னா அந்த மொலாசஸ் கூட வந்துட்டு அந்த அமோனியம் சல்ஃபேட் இல்லாட்டி அமோனியம் பாஸ்பேட் வந்துட்டு ஃபார்ட்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது உள்ள ஆர்டிஃபிஷியலா ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். ஸோ மொலாசஸ்ல யூஸ்வலா வந்துட்டு எனஃப் நைட்ரஜீனியஸ் மேட்டர் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணும். சப்போஸ் அந்த மொலாசஸ்ல வந்து இருக்கக்கூடிய நைட்ரஜன் சோர்ஸ் கண்டென்ட் வந்துட்டு புவரா இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா அமோனியம் சல்ஃபேட் அண்ட் அமோனியம் பாஸ்பேட்டை வந்துட்டு ஃபார்ட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். The solution obtained in step 1 is collected in a large fermentation tanks and yeast is added to it. So இப்போ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ல கிடைச்சிருக்க சொல்யூஷன். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல கிடைச்சிருக்க ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ஒரு லார்ஜ் ஃபெர்மெண்டேஷனுக்குன்னு ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கலெக்ட் பண்ணிட்டு அதில் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியலாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஈஸ்ட் கேட்டால் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு ஈஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. The mixture is kept at about 303 Kelvin for few days. ஸோ அந்த மிக்சரை வந்துட்டு எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர்ல வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 303 Kelvin டிகிரி டெம்பரேச்சர்ல ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்துட்டு அப்படியே வச்சிருவாங்க. During this period, the enzymes invertase and zymase present in yeast bring about the conversion of sucrose to ethanol. ஸோ இந்த பீரியட்ல அந்த ஃபியூ டேஸ் அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் அதாவது ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் என்சைம் என்ன பண்ணுன்னா அந்த சுக்ரோஸை வந்துட்டு எத்தனாலா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் பார்க்கும்போது அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். ஸோ செகண்ட் ஸ்டேஜ்ல கிடைச்சிருக்க கூட சொல்யூஷனை வந்துட்டு ஒரு லார்ஜ் ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ஸ்ல கலெக்ட் பண்ணுவாங்க. அதே வந்துட்டு ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு 303 Kelvin டிகிரி டெம்பரேச்சர்ல ஃபியூ டேஸ் அப்படியே வச்சிருவாங்க. ஸோ அந்த பீரியட்ல அந்த ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ஜைமேஸ் அண்ட் இன்வெர்டேஸ் என்சைம்ஸ் வந்துட்டு சுக்ரோஸை வந்துட்டு எத்தனாலா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் பாருங்க டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ். த ஃபெர்மெண்டட் லிக்விட் containing 15 to 18% alcohol is now subjected to fractional distillation. ஸோ இப்போ நமக்கு தேர்ட் ஸ்டேஜ்ல இருந்து கிடைச்சிருக்க ஃபெர்மெண்டட் லிக்விட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 to 18% வந்துட்டு ஆல்கஹால் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க. The main fraction drawn in an aqueous solution of ethanol which contains 95.5% of ethanol and 4.5% of water. ஸோ அந்த fractional distillation பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ 100%ல எவ்வளோ எத்தனால் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா
95.5% எத்தனால் நமக்கு கிடைக்கும், 4.5% வாட்டர் வந்துட்டு இதாகும். This is called rectified spirit. So இதைத்தான் என்ன சொல்றோம்னா rectified spirit சொல்றோம். This mixture is then refluxed over quick climb for about 5 to 6 hours and then allowed to stand for 12 hours. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிக்சரில் வந்துட்டு குயிக் கிளைம் இது பண்ணுவாங்க. ஸோ பண்ணிட்டு 5 to 6 hours அப்படியே வச்சுட்டு ஸோ 12 hours அதை அப்படியே வச்சுருப்பாங்க. On distillation of this mixture, pure alcohol is obtained. This is called absolute alcohol. So இந்த distillation process மிக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பியூர் ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். இதைத்தான் என்ன சொல்றோம்னா அப்சல்யூட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனால் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்த்தோம். ஸோ 4 ஸ்டேஜஸ்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் dilution of molasses, second one is addition of nitrogen source, third one is addition of yeast, fourth one is distillation of wash அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு எத்தனாலை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. சுகர் கேன்ல இருந்து எத்தனாலை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட் டீட்டெயில் பாருங்க. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளீனிசைசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ சோப்போட கிளீனிங் மெக்கானிசத்தை பத்தி எழுத சொல்றாங்க. அதான் வந்துட்டு 5th டீட்டெயில். இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 167ல இருக்கு. பாருங்க பேஜ் நம்பர் 167ல கிளீனிசைங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அப்படின்னு இருக்கு பாருங்க. A soap molecule contains 2 chemically distinct parts that interact differently with water. ஸோ ஒரு சோப் மாலிகுல பார்த்தீங்கன்னா 2 கெமிக்கல்ஸ் டிஸ்டிங்க்ட் 2 கெமிக்கல் பார்ட்ஸ் இருக்கு. அது ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ராக்ட் ஆகும். வாட்டர் கூட ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ராக்ட் ஆகுங்கிறாங்க. ஸோ எ சோப் மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் 2 chemically distinct parts that interact differently with the soap. It has one polar end which is short head with carboxylate group and one non-polar end having the long tail made up of hydrocarbon chain. சோப் மாலிகுலோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வந்துட்டு போலார் எண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த போலார் எண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹெட் மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால் ஆயிருக்குன்னா கார்பாக்சிலேட் குரூப்னால் ஆயிருக்கும். இன்னொரு எண்டு அது வந்துட்டு நான் போலார் எண்ட். அது எதனால மேடா இருக்குன்னு பார்த்தீங்க அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எதனால ஆயிருக்குன்னா ஹைட்ரோகார்பன் செயின்ஸ்னால ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சோப் மாலிக்யூல்ல 2 எண்டு இருக்கும். போலார் எண்ட் அண்ட் நான் போலார் எண்டுன்னு இருக்கும். ஸோ போலார் எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது எதனால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேட் குரூப்னால ஆயிருக்கும். ஸோ நான் போலார் எண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டெய்ல் மாதிரி இருக்கும். இது எதனால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் செயின்ஸ்னால மேட் ஆயிருக்கும். The polar end is hydrophilic in nature and this end is attracted towards water. ஸோ போலார் எண்ட் அதாவது வந்துட்டு போலார் எண்ட் வந்துட்டு நேச்சரா ஹைட்ரோஃபிலிக் அதாவது வாட்டர் லவ்விங் எண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த எண்ட் என்ன பண்ணுன்னா வாட்டரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றாங்க the polar end is hydrophilic in nature and this end is attract towards water. The non-polar end is hydrophobic in nature and it is attracted towards dirt or oil on the cloth but not attracted towards water. So வந்துட்டு நான் போலார் எண்டு வந்துட்டு ஹைட்ரோஃபோபிக் அதாவது வாட்டர் ஹேட்டிங் பார்ட்டு நேச்சர்ல. இது என்ன பண்ணுன்னா இது வந்துட்டு வாட்டர் நோக்கி அட்ராக்ட் ஆகாது. ஸோ இது வந்துட்டு கிளாத்தை நோக்கி டர்ட்டு இந்த ஆயில் கிளாத்தில் இருக்கக்கூடிய டர்ட் ஆயில் இது நோக்கி அட்ராக்ட் ஆகும். வாட்டர் டுவர்ட்ஸ் வாட்டர் வந்துட்டு அட்ராக்ட் ஆகாது. Thus the hydrophobic part of the soap molecules traps the dirt and the hydrophilic part makes the entire molecule soluble in water. ஸோ அதனால சோப் மாலிக்யூல் இருக்கக்கூடிய ஹைட்ரோஃபோபிக் பார்ட் வந்துட்டு என்ன பண்ணுன்னா டர்ட்டை வந்துட்டு ட்ராப் பண்ணும். அதே மாதிரி ஹைட்ரோஃபிலிக் பார்ட் என்ன பண்ணுன்னா அந்த என்டையர் மாலிக்யூலையும் வாட்டரில் வந்துட்டு சால்யூபிள் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ போலார் எண்ட் வந்துட்டு போலார் எண்ட் வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக் அதாவது வாட்டர் லவ்விங் அதாவது வந்துட்டு போலார் எண்ட் வந்துட்டு வாட்டரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். ஸோ நான் போலார் எண்ட் வந்துட்டு ஹைட்ரோஃபோபிக் அதாவது வந்துட்டு வாட்டர் டுவர்ட்ஸ் வாட்டர் அட்ராக்ட் ஆகாது. இது வந்துட்டு இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய டர்ட் இல்லாட்டி ஆயில் ஏதாச்சும் ஒரு டர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால ஹைட்ரோஃபோபிக் பார்ட் ஸோ சோப் மாலிக்யூல் இருக்கக்கூடிய
ஹைட்ரோபோபிக் பார்ட் வந்துட்டு டர்ட் ட்ராப் பண்ணும். அதே மாதிரி ஹைட்ரோஃபிலிக் பார்ட் என்ன பண்ணா என்டையர் மாலிக்யூலையும் வந்துட்டு வாட்டர்ல வந்துட்டு சொல்யூபிள் பண்ணும் அப்படிங்கிறாங்க. When a soap or detergent is dissolved in water, the molecules join together as clusters called micelles. ஸோ ஒரு சோப் இல்லாட்டி டிட்டர்ஜென்ட்டை வந்துட்டு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அந்த சோப் இல்லாட்டி டிட்டர்ஜென்ட் இருக்கக்கூடிய எல்லா மாலிக்யூல்ஸும் ஒன்னா சேர்ந்து கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதைத்தான் என்னன்னு சொல்றோம்னா மிசெலஸ் அப்படின்னு சொல்றோம். Their long hydrocarbon chains attach themselves to the oil and dirt. ஸோ அதில் இருக்கக்கூடிய லாங் ஹைட்ரோகார்பன் செயின், அதாவது வந்துட்டு நான் போலார் எண்டில் இருக்கக்கூடிய டெய்ல் மாதிரி இருக்கக்கூடிய லாங் ஹைட்ரோகார்பன் செயின் வந்துட்டு ஒன்று கூட ஒன்று அட்டாச் ஆகிடும். அந்த டர்ட் ஆயில் எல்லாத்துக்கூட அட்டாச் ஆகிடும். The dirt is surrounded by non-polar end of the soap molecule. ஸோ அதனால dirt எதனால சரௌண்ட் ஆயிடுது? non-polar soap molecules ஓட எண்டுனால சரௌண்ட் ஆயிடுது. The charged carboxylate end of the soap molecules makes the micelles soluble in water. So carboxylate ஓட charged carboxylate என்ன பண்ணுனா அதாவது வந்துட்டு போலார் எண்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜ்டு கார்பாக்சிலேட் என்ன பண்ணுனா சோப் மாலிக்யூல்ஸ், அந்த மிசெலஸ் மேக் பண்ணிக்க சோப் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் வாட்டர்ல சொல்யூபிள் பண்ணிடும். Thus the dirt is washed away with the soap. ஸோ அதனால dirt வந்துட்டு அந்த சோப்போட வந்துட்டு வாஷ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மெக்கானிசம், கிளீனிங் மெக்கானிசம். ஸோ வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ல 2 எண்டு இருக்கு. சோப் மாலிக்யூல்ல 2 எண்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு எண்டும் வாட்டருக்குள்ள டிஃப்ரெண்டா வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ ஒரு எண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா போலார் எண்ட், அங்க என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேட் குரூப் இருக்கும். இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போலார் எண்ட், அங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் செயின் இருக்கும். ஸோ போலார் எண்ட் வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் லவ்விங் எண்டு, நான் போலார் எண்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் வாட்டர் ஹேட்டிங் எண்டு. ஸோ இந்த ஹைட்ரோஃபிலிக் என்ன பண்ணுன்னா வாட்டரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். ஹைட்ரோஃபோபிக் வந்துட்டு வாட்டர் அட்ராக்ட் பண்ணாது, அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய டர்ட் இல்லாட்டி ஆயிலை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். ஸோ வாட்டர் சோப் மாலிக்யூல்ஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரோஃபோபிக் பார்ட் வந்துட்டு அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய டர்ட்டை ட்ராப் பண்ணும். ஹைட்ரோஃபிலிக் பார்ட் வந்துட்டு அந்த என்டையர் மாலிக்யூலையும் வாட்டரில் வந்துட்டு சொல்யூபிள் பண்ணும். ஸோ ஒரு சோப் இல்லாட்டி டிட்டர்ஜென்ட்டை வந்துட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அந்த சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மாலிக்யூல்ஸும் கிளஸ்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதைத்தான் என்ன சொல்றோம்னா மிசெலஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய லாங் ஹைட்ரோகார்பன் செயின்ஸ், அதாவது நான் போலார் எண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் என்ன பண்ணுன்னா அது இருக்கக்கூடிய டர்ட் இல்லாட்டி ஆயில்ல போயிட்டு அட்டாச் ஆயிடும். ஸோ இந்த டர்ட்டை வந்துட்டு எது சரௌண்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் போலார் எண்ட், சோப் மாலிக்யூல்ஸோட நான் போலார் எண்டு வந்துட்டு சரௌண்ட் பண்ணிடும். ஸோ இந்த போலார் எண்ட்ல இருக்கக்கூடிய கார்பாக்சிலேட், சார்ஜ் கார்பாக்சிலேட் என்ன பண்ணுன்னா அந்த மாலிக்யூல்ஸை வந்துட்டு மிசெலஸா மாத்தி வாட்டர்ல வந்துட்டு சொல்யூபிள் கரைச்சிரும். ஸோ இது மூலயமா அந்த கிளாத்ல இருக்கக்கூடிய டர்ட் வந்துட்டு வாஷ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்துட்டு கிளீனிங் மெக்கானிசம் ஆஃப் சோப்போட கிளீனிங் மெக்கானிசம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல சாப்டர் நம்பர் 11 இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸ்ல இன்னொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2 கொஸ்டின்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.